ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்டர்டே மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் வந்து ஒரு நல்ல டீமாக தான் இருந்தது. பட் லோ பிக்கில் ட்ரை பண்ண 2 பிளேயருமே ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக பிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து கிராண்ட் லீக் வந்து முன்னாடி போகிறதுக்கும் காரணமும் இவங்கள தான் இருப்பாங்க. கிராண்ட் லீக்கில் பின்னாடி வரதுக்கும் இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. அதனால் லோ பர்சன்டேஜ் பிளேயரை பிக் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக பிக் பண்ணுங்கள். அதே போல் யாருக்கும் வந்து ப்ரைம் வந்து கொடுத்து நீங்கள் வந்து காசு கொடுத்து யார்கிட்ட டீம் வாங்காதீங்க. அது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அதனால் ப்ரைம் வந்து யார்கிட்டையும் போகாதீங்க. நீங்களே முடிஞ்சாலும் டீம் கிரியேட் பண்ணிங்க, நல்ல டீமாக கிரியேட் பண்ண முடியும். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நாமளும் நினச்சிருந்தா ப்ரைம் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு வந்து எப்பயுமே நம்ம தமிழ் நண்பர்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை. அதனால் நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து ப்ரைம்லாம் போகிறதில்ல. குறைஞ்சது 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டால் கூட நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைம் பணம் வந்து தேவையில்லைங்க. நாம் வந்து எப்பவுமே ஃப்ரீயாக தான் கொடுப்போம். நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி டீமை மட்டும் கிரியேட் பண்ணுங்கள். அதே வந்து நீங்கள் ஜெயிச்சாவே நம்மளுக்கு அதே வந்து மிகப்பெரிய சந்தோஷம். சரி, வாங்க இன்றைக்கி மேட்ச்சுக்கான வீடியோ பார்க்கலாம். ஐபிஎல்ல 43வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி மதியம் 3:30 ஸ்டார்ட் ஆகுதுங்க. வென்யூ வந்து அருண்ஜேட்லி ஸ்டேடியம். இது வந்து டெல்லியோட ஹோம் கிரவுண்டு. பிச்சு பேட்டிங் பிச்சு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 195 பதிவாயிருக்குங்க. இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லாங் ஆன், லாங் ஆஃப், கவரு, டீப் ஸ்கொயர் லெக்கு, பாயிண்ட்டு, இந்த மாதிரி எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 63லேருந்து ஒரு 73 வரைக்கும் மோஸ்ட்லி இவ்வளோ தான் இருக்கும் இந்த கிரவுண்ட் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும். அதனால் மோஸ்ட்லி 6-4 எல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் விக்கெட்டு பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸை பார்த்து பிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். பிளேயிங் 11 வந்து பார்த்தீங்கன்னா துஷாராவுக்கு பதிலாக மறுபடியும் ரோமாரியன் செப்பேடே வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கம் நோட்டிச்சுக்கு பதிலாக ஜெமி ரிச்சர்ட்சன் வந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு பர்சன்டேஜ் வைஸாக பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயரில் ரொம்ப கீ பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான். 27 ஏப்ரல் 2016 முதல்ல ரிஷப் பண்ட் ஐபிஎல்ல விளையாடின நாள். அதனால் ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் அவசியம் பெட்டராக இருப்பார். அதே போல் அக்சர் பட்டேல், ரிஷப் பண்ட் 2 பேரும் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து MVP வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் எடுத்துக்காங்க, அக்சர் பட்டேல் ட்ராப் பண்ணிருங்க. ஏன்னா 2 பேரும் கொண்டு போகாதீங்க, அது வேஸ்ட் ஆயிரும். அதனால் அக்சர் பட்டேல் ட்ராப் பண்ணிட்டு ரிஷப் பண்ட் எடுத்துக்காங்க. ஏன்னா ரிஷப் பண்டோட ஸ்பெஷல் டேன்றதுனால அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து டீம் எடுத்துக்கிறேன். அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப இஷான் கிஷானுடைய 100வது ஐபிஎல் மேட்ச்சுங்க இன்னைக்கு. லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோ ஒரு புவராக ஆடினாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். லாஸ்ட்டு இந்த டாப் ஆர்டர் ஃபுல்லாக வந்து காலி ஆகிட்டாங்க. ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. அதே போல் டெல்லி பக்கமும் பிருத்திவிஷா, மெக்கர்க் எல்லாருமே வந்து அவுட் ஆகிட்டாங்க. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ரன் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், இஷான் கிஷான் 2 பேருமே பிக் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா பிக் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டாபிக்ஸ் வந்து நம்ம அக்சர் பட்டேல் ட்ராப் பண்ணுறதுனால யூனிவர்சல் கேப்டனாக வந்து ரோஹித் சர்மா தான் இருக்காரு. கிரவுண்ட்லேயும் நல்லா ஆவரேஜ் வச்சிருக்காரு, வென்யூலையும் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட்வெட்டில் 2-1 தான். ஹெட்வெட்லையும் நல்லா ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதனால் ரோஹித் சர்மாவும் பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பும்ரா, ஏன்னா பர்பிள் கேப் லீடர் போர்டில் 13 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இப்போ நேற்றை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல் 1 விக்கெட் எடுத்து ஹர்ஷல் பட்டேல் வந்து பர்பிள் கேப் அவருக்கு போச்சு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பும்ரா கிட்ட ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு என்னுடைய கெஸ்ஸிங். அதனால் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் 2 பேரும் ட்ராப் பண்ணிட்டு பும்ரா, ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், ரிஷப் பண்ட் எடுத்துக்கிறேன். இந்த 4 பேர் நம்ம எப்பவுமே பேட்டர்ன் 4 தான் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா ஒரு பிளேயர் நம்ம சேஃபாக வச்சே வின் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பர்சன்டேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயரில் ஒரு 2 பிளேயர் இல்லை 3 பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா லாஸ்ட் மேட்ச்சு திலக் வர்மா, சரிங்களா? திலக் வர்மா வந்து 65 ரன் அடிச்சாருங்க. வதேரா பார்த்தீங்கன்னா 49 ரன் அடிச்சார். மேபி திலக் வர்மா இல்லை வதேரா யாராச்சும் ஒரு பிளேயர் டீமில் வச்சுருப்பாங்க, ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். 2 பேரும் வைக்காதீங்க, அது மோஸ்ட்லி நடக்கிறதில்ல. அதனால் 2ல் ஒரு பிளேயர் வந்து எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து வதேரா ட்ரை பண்ணுறேன். மேலே வந்து ஃபேண்டசி டாபிக்ஸில் திலக் வர்மா ட்ராப் பண்ணுறேன். அது நம்ம ஓவரால் பர்சன்டேஜில் பார்த்துக்கலாம். அடுத்த பிளேயர் பார்க்குறப்ப பியூஷ் சாவ்லா வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இல்லை ஒருவேளை பும்ரா, கொட்ஜியா அந்த மாதிரி பவுலரை ட்ரை பண்ணுறாங்க. பியூஷ் சாவ்லா விட்டுட்டு டெல்லி பக்கம் சாய் ஓப்பு இல்லை அபிஷேக் போரால் யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாய் ஓப்பை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சீசன் வந்து சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லைங்க. இவருக்கான ரெக்கார்டு என்னன்னா ஜஸ்ட்டு 32 ரன் அடித்தா இந்த சீசனில் மட்டுமே ஒரு மொத்த ஐபிஎல்ல ஒரு 100 ரன் அப்படின்ற ரெக்கார்டை வந்து ரீச் பண்ணுவார். வேணும்னா அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா அபிஷேக் போரால் வந்து நல்ல ஒரு டச்சில் இருக்காருங்க. இவரை பார்த்தா ஒன்றும்
சும்மா ஏனாவது ஆனவன்லாம் ஆடுறது இல்லைங்க, நல்லா தான் விளையாடுறாரு. வேணா இவரை கூட ட்ரை பண்ணி பாருங்க. 442 ரன் அடிச்சிருக்காரு இது ஓவரால் T20ஸில். ஜஸ்ட் ஒரு 58 ரன் அடித்தா போதும் 500 ரன்னை வந்து ரீச் பண்ணுவார். நீங்கள் வந்து 58 ரன் அடிக்கலாம் கூட ஒரு 20-30 ரன் அடிச்சு ட்ரீம் டீம் ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது. வேணும்னா அபிஷேக் பரால், வதேரா, பியூஸ் சாவ்லா இந்த மாதிரி பிளேயர்ஸில் யாராச்சும் ஒரு 2 பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்கள். நோட்டிச்சே பதிலாக நான் சொல்லியிருக்கேன் ஜமீர் ரிச்சர்ட்சன் வர மாதிரி போட்டிருக்காங்க. ஆன் டைமில் செக் பண்ணி பார்த்துக்காங்க. இல்லை நோட்டிச்சேவே இருந்தால் கூட பிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம பர்சன்டேஜ் வைஸாக இருக்கக்கூடிய அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர் வந்து வச்சா தான் கொஞ்சம் மோஸ்ட்லி கிராண்ட் லீக்கில் முன்னாடியே போகுது. அதனால லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிளிக் பண்ணி எடுத்துக்காங்க. அடுத்து பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக கூட இந்த 11 பிளேயரில் ரிஷப் பண்ட் சொல்லியிருக்கேன். ஐபிஎல்ல வந்து டெபியூ ஆன நாள் ரொம்ப ரொம்ப கீ பிளேயர் இருப்பார். இசான் கிசான் 100வது ஐபிஎல், இவரும் வந்து கீ பிளேயராக இருப்பார். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஓவரால் T20ஸில் 11,459 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் ரோஹித் சர்மா வந்து ஜஸ்ட் ஒரு 41 ரன் அடித்தா போதும் 11,500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். ஸோ ரோஹித் சர்மாவும் வந்து இந்த மேட்ச்சில் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய அக்சர் பட்டேல் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். அக்சர் பட்டேலில் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு எடுத்திருக்கோம். ஏன்னா 2 பேரும் MVP வாங்கினதுனால ஒரு பிளேயர் கட் பண்ணிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்கோம். அடுத்தது திலக் வர்மா வந்து ட்ராப் பண்ணுறேன். இவரை ட்ராப் பண்ணிட்டு தான் லோ பர்சன்டேஜில் வதேரை பிக் பண்ணுறேன். ஏன்னா 2 பேரும் லாஸ்ட் மேட்ச்சில் திலக் வர்மா 65 ரன்னு, வதேரா வந்து 49 ரன்னு. அதனால் வதேரை எடுத்துக்கிட்டு திலக் வர்மா ட்ராப் பண்ணுறேன். சூரியகுமார் யாதவ் பிக் பண்ணிக்கிறேன். மெக்கருக்கு ஸ்டப்ஸ் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மெகருக்கு வந்து ட்ராப் பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பொம்ராவும் பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார், கொட்ஜியாவும் பவர் பிளேயில் தான் பவுல் பண்ணுவார். ஸோ இந்த ஸ்பீடுக்கு வந்து இவர் மோஸ்ட்லி 6-4 தான் அடிக்க ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி பொம்ராவோட யார்கர் பால் இல்லை அந்த கொஜியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பால்லாம் தப்பி தவிர 6 அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த பால் வந்து கட்டாயம் விக்கெட் எடுக்கத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு கல்லிடுற மாதிரி தான் இடுவார். அதனால இந்த பிளேயர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய கணிப்பில் நான் மிடில் ஆர்டரில் வரக்கூடிய ஸ்டெப்ஸை வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா டெல்லியோட டாப் ஆர்டர் மேபி ஃப்ளாப் ஆனால் மிடில் வந்து நின்று விளையாடணும்ல, ஸ்டெப்ஸ் வந்து விளையாடுவார். ஸோ அவரை எடுத்துக்கிறேன். ஹர்திக் பாண்டே எடுத்துக்கிறேன், பும்ரா எடுத்துக்கிறேன், குல்தீப் யாதவ் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த 4 பேர் ரிமூவ் பண்ணிட்டு 7 பேர் பிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் ஃப்ளாப் ஆவாங்கன்னு தோணுச்சுன்னா அந்த பிளேயரை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது வந்து மற்ற பிளேயருக்கு வந்து அவங்க எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வென்யூவில் யார் யார் அதிகமாக ஆவரேஜ் வச்சுருக்காங்க போகலாம். பிருத்திவி ஷாவை பொறுத்த வரைக்கும் 20 மேட்ச்லிங்க 431 ரன் அடிச்சிருக்காரு. 21 பாயிண்ட் வந்து ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. பிருத்திவி ஷாவை வந்து லாஸ்ட் மேட்ச் டெல்லி பக்கம் இருக்கிற 2 டாப் ஆர்டரும் காலி ஆகிட்டாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பாக இது 2ல் ஒரு பிளேயரை பிக் பண்ணிக்காங்க. அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப ரிஷப் பண்ட் தான். ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் 907 ரன் அடிச்சிருக்காருங்க 26 மேட்ச்சில். ஆவரேஜ் வந்து 34 வச்சிருக்காரு. இந்த மேட்ச்சுக்கு வந்து அவரை நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம். அடுத்த பிளேயர்னா ரோஹித் சர்மா. வென்யூவில் மட்டுமே ரோஹித் சர்மா குறிப்பிட்டு ஒரு 14 மேட்ச்சில் 428 ரன் அடிச்சிருக்காருங்க. ஆவரேஜ் வந்து 30 வச்சிருக்காரு ரோஹித் சர்மா. அவர் வந்து பிக் பண்ணிக்கோங்க, ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா யூனிவர்சல் கேப்டனாகவும் அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனா அது உங்கள் இஷ்டம், ரிஸ்க் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரிஸ்க் எடுத்துங்க. அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப ஹெட்ல நல்ல ஆவரேஜ்னா இசான் கிசான் வச்சிருக்காரு. 15 மேட்ச்சில் 507 வச்சிருக்காருங்க. 507 ரன் அடிச்சிருக்காரு. 33 வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப பும்ரா தான். பும்ரா வந்து மோஸ்ட்லி விக்கெட் எடுத்துடுறாருங்க டெல்லிக்கு எதிராக. 20 மேட்ச்சில் வந்து 25 விக்கெட்டு எடுத்திருக்காரு. அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா பியூஸ் சாவ்லா. வேணும்னா இவர் பர்சன்டேஜ் கம்மியாக இருப்பார். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 24 மேட்ச்க்கு 26 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா லாஸ்ட் சீசன் எல்லாம் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆனால் லாஸ்ட் சீசனில் பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்லாம் இந்த மேட்ச்சில் என்னவோ இந்த சீசனில் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க, மோஸ்ட்லி வெளியே போயிடுறாங்க. ரஷீத் கான் கூட பாருங்கள் ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டே இருக்காரு. தவிர ஒரு பெரிய அளவு ஒரு 5 விக்கெட் 4 விக்கெட்ன்றதெல்லாம் மோஸ்ட்லி லாஸ்ட் சீசன் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இந்த சீசன் விளையாடாமல் இருக்காங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா சூரியகுமார் யாதவ். இது வரைக்கும் 48 டைம் வந்து 50 அடிச்சிருக்காருங்க ஓவரால் T20ஸில். இந்த சீசன் முடியக்கூடிய 2 50 கண்டிப்பாக ஒரு பேட்லேருந்து வரும். மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு 50 போடுவார்னா ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ட்ரீம் டீம் ஒருத்தன வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குன்னா ஆஸ் ஏ பிளேயரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. பிளேயர் பேட்டில்னு பார்க்குறப்ப பும்ரா வந்து பிருத்திவி ஷா 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. அதே பும்ரா தான் அக்சர் பட்டேலே வந்து 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பிளேயர் பேட்டில்னு பார்க்குறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்டில். பும்ரா வந்து ரிசர்வ் பண்ணிட்டு 6 டைம் அவுட் எடுத்துருக்காரு. அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா ரோஹித் சர்மா அக்சர் பட்டேல் வந்து ரோஹித் சர்மா ஒரு 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கலீல் அகமதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பவுலர் இருக்காரு.
இவர் வந்து ஹர்திக் பாண்டியாவை விக்கெட் எடுத்திருக்காரு. திலக் வர்மாவும் 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டெல்லி பக்கம் ஒரு பவுலர் வந்து எனக்கு நான் வச்சே ஆகணும் போட கட்டாயம்னா கலீல் அகமது கூட எடுத்துக்காங்க. நல்லா தான் பவுல் பண்ணுவார். மோஸ்ட்லி வந்து ஏதாச்சும் ஒரு டைம் தான் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுவார் தவிர மற்றபடி நல்லா பவுல் வேரியேஷனில் பவுல் பண்ணுவார். ஸோ இதோட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மும்பை பக்கம் 2 பவுலர் ட்ரை பண்ணுறேன்னா பொம்ரா, குட்ஜியா. எனக்கு குட்ஜியா ரொம்ப பிடிக்கும், நல்லா பவுல் பண்ணுவார், அதனால் அவரை எடுத்துக்கிறேன். நல்ல டீம் மேக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்னு சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.